If you want to be successful in your life, just try to chase the impactful things. Where are the boss? I am the Blackie Jackie Taku Iti Patiko. ஸோ பொதுவாகவே நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எடுத்துட்டிங்கன்னா தேர் ஆல் ஜஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நம்மளோட செயல்கள் இருந்து நம்மளை எப்படி திசை திருப்பி கொண்டு போகிறதுக்கான வழிகளை தான் அது எல்லாமே செஞ்சுட்ருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுட்டாகணும். ஸோ வந்து என்கிட்ட ரேண்டமாக எப்பவுமே நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சேனலுக்கு வந்து வியூஸ் வர மாட்டேங்குது, நீங்கள் வந்து கண்டென்ட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், வேறு ஏதாச்சும் போடுங்க, டெய்லி அஃபேர்ஸ் மாதிரி போடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு பர்சனலாக அதில் வந்து அவ்வளோ ஈடுபாடு இருக்குது செய்கிறது கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல் அப்படிங்கிறது என்னென்னா ஏதோ ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான விஷயங்களை நோக்கி கொண்டு போகிறதுக்கான கான்டென்ட்டாக தான் இருக்கணுமே தவிர தேவையில்லாமல் நமக்கு வியூ வரணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை வந்து ஏதோ ஒரு ஆதாயம் தரக்கூடிய விஷயங்கள் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காகவோ நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சேனல் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ அதில் வந்து நான் ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு இருக்கேன். அது வியூ வருது வரல, ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர் அபவுட் இட். எனக்கு பிடிச்ச கண்டென்ட், எனக்கு ஏதோ ஒரு விஷயம் நான் இதை ஷேர் பண்ணுறேன்னா யாரோ ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து தேவையில்லாமல் வந்து இப்போ நான் ஒரு நார்மலான ஒரு கண்டென்ட் வந்து ஒரு ப்ராங்க் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்து ஏதோ ஒரு கண்டென்ட் எனக்கு பிடிக்காத கண்டென்ட் ஏதோ ஒன்று போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் மற்றவங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்க போது, ஒரு ப்ராங்க் பண்ணி போடுறதுனால மற்றவங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? சத்தியமாக மற்றவங்களோட லைஃப்பில் அது இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதில் நான் கிளியராக இருக்கேன் அப்படிங்கிறதுனால என்னோட கண்டென்ட்ஸை நான் கண்டிப்பாக மாற்ற போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக என்னோட கான்டென்ட்ஸ் அப்படிங்கிறது யங் பீப்புள்ஸ்க்கு மத்தியில் அவங்களுக்கான கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணுமே தவிர அவங்களோட விஷயங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி அது தேவையில்லாத ஒரு கான்டென்ட்டை வந்து அந்த ஒரு ஃபீடை வந்து அவங்களுக்குள்ள கொண்டு போகிற ஒரு விஷயமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் முழு குறிக்கோளோட இருக்க செய்கிறேன். ஸோ என்னோட கான்டென்ட் அப்படிங்கிறது எப்போ ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு விஷயமா இல்லையோ அது கண்டிப்பாக லாங் டேர்முக்கு மற்றவங்களுக்கு பயன்பட போகிறது கிடையாது. ஸோ வந்து இந்த இம்பாக்ட்ஃபுல் அப்படின்னு சொல்றியே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான கோல் அப்படிங்கிறதுல மொத்தம் 3 விஷயங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது விஷன் அப்படிங்கிற ஒன்று. அதாவது அந்த ஒரு குறிக்கோள் அப்படிங்கிறது எதனால் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க, உங்கள் லைஃப்பில் வந்து எதுக்காக வேணால் நீ ஒரு குறிக்கோள் அப்படிங்கிறது செட் பண்ண முடியும். நிறைய பேர் மணி சார்ந்த விஷயங்களுக்காக குறிக்கோள் செட் பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து தன்னோட ஃபேமிலியை வந்து கரெக்டாக நம்ம வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும், நம்மளோட ஃபேமிலியை வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷன் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான கோல்னா கண்டிப்பாக விஷன் அப்படிங்கிறது இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த விஷன் உங்களுக்கானதாக இருக்கணும். மற்றவங்க பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த விஷன் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணக்கூடாது. உங்களோட மனசு சொல்லணும், நான் இதை பண்ணி தான் ஆகணும், எனக்கு அதோட இம்பார்ட்டன்ட் ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் அந்த விஷன் அப்படிங்கிறத செட் பண்ணணும். அண்ட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது பில்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ வந்து நிறைய பேர் வந்து தொடக்கத்தில் வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாக செஞ்சுட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு போக போக கண்டிப்பாக அவங்களோட விஷன் அது இருக்காது அப்படிங்கிறதுனால அந்த கான்ஃபிடென்ட் வந்து ட்ரெயின் ஆக செய்யும். ஸோ வந்து எந்த ஒரு குறிக்கோளாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு விஷயமா மாற்றுறதுக்கு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. ஸோ நீங்கள் எந்த ஒரு செயல்பாட்டை செய்கிறதா இருந்தாலும் அதில் கான்ஃபிடன்ஸை வந்து வளர்த்துக்கோங்க. அது வளர்ச்சி அடையல அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய மேட்டர் கிடையவே கிடையாது. பட் உங்களோட வளர்ச்சி, இன்னைக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு அது இன்னைக்கு செஞ்சதை விட பெட்டராக பண்ணுறோமா அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தில் வந்து கான்ஃபிடன்ஸை வந்து கொடுத்து புது புது இனோவேட்டிவான விஷயங்களை வந்து நிறைய நீங்கள் செலுத்தி ட்ரை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியுமே தவிர மற்றபடி மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் செய்கிறேன் இல்லை ஏன்னா தானே ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சரி பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு கரெக்டான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ வந்து எதை செய்யறதா இருந்தாலும் அதில் ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. அண்ட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேல்யூ அப்படிங்கிறத நீங்கள் கிரியேட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ வந்து பெஸ்ட்டாக சொல்லணும்னா வேல்யூ அப்படிங்கிறதுக்கு நான் இப்போ ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன்னா உட்காந்து கேமரா முன்னாடி உட்காந்து அப்படியே பேசிட்டு போகிறேன். ஒரு 5-6 மணி நேரத்தில் நான் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன். ஓகேங்களா? அது யார் வேணால் பண்ண முடியும் வீடியோ மேக்கிங் அப்படிங்கிறத. ஸோ அதுக்கு வேல்யூ நான் எப்படி ஆட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீடியோக்கு நான் 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு 10 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா இந்த வீடியோட வேல்யூ அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நார்மலாக ஒரு 5 மணி நேரம் இந்த வீடியோ மேக் பண்ணி போகிறோம்னா ஜஸ்ட் ஒரு வீடியோ பண்ண போகிறேன், அதை எடுத்து அப்லோட் பண்ணி விட போகிறேன், சின்ன சின்ன எடிட்டிங் மட்டும் பண்ணிட்டு அப்லோட் பண்ணி விட போகிறேன். இதுவே நான் 10 மணி நேரம் இந்த வீடியோ கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பி-ரோல்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ண முடியும். பி-ரோல்ஸ் அப்படிங்கிறது இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா மற்ற வெப்சைட்ஸ்லேருந்து எடுத்து போட்டுட்டு இருக்கேன். இதுவே நானே வந்து ஆக்ட் பண்ணி நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நானே பண்ணுற மாதிரி அது ஒரு வீடியோ கேப்சர் பண்ணி அதை நான் போடும்போது அந்த வீடியோவோட வேல்யூ அப்படிங்கிறது அதிகமாகுது. ஸோ எப்போ நீங்கள் ஒரு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ மக்கள் வந்து அதை கரெக்டாக அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஓகே இந்த ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, நாம வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்ட்டு நம்ம சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட ஆக்ஷன்ஸில் நம்ம பண்ணுற விஷயங்களில் மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க. நம்மளோட வேல்யூபிளான ஒரு கண்டென்ட் வந்து மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் செய்கிற எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் அதோட வேல்யூ வந்து கரெக்டாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். நீங்கள் குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ வீடியோ போடுறீங்க, எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கிடையாது. ஒரு விஷயம் பண்ணீங்கனாலும் பெஸ்ட்டாக பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. ஸோ வந்து எந்த
அந்த ஒரு கோல் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கணும்னாலும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு விஷன் அப்படிங்கிறது வேணும். செகண்ட் வந்து அது மோர் கான்ஃபிடென்ட்டான ஒரு விஷயமா இருக்கணும். நீ வந்து கான்ஃபிடென்ட்டை வந்து பில்ட் பண்ணிட்டு அந்த ஒரு விஷயத்தை செய்யணும். அண்ட் தேர்ட் விஷயம் வந்து கண்டிப்பாக அதுக்கு ஒரு வேல்யூ அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணி ஆகணும். ஸோ இது 3 இருந்தால் தான் உங்களோட கோல் அப்படிங்கிறது ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான கோலாக இருக்க செய்யும். ஓகேங்களா? ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இம்பாக்ட்ஃபுல்லான கோல் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்த உடனே பெரிய ஆட்களுக்கு தெரியப்படுத்தணும். என்னோட இம்பாக்ட்ஃபுல்லான கோல் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு எனக்கு உடனே வந்து ஒரு பாப்புலாரிட்டி கிடைச்சிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களை சுற்றி இருக்கிற ஆட்கள் உங்களை எப்படி பார்க்குறாங்க, உங்களோட செயல்பாடுகளை வச்சு அவங்க எப்படி உங்களை புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ரேண்டமாக வந்து உங்களை சுற்றி இருக்கிற ஆட்களை வந்து கேட்டு பாருங்க, நான் எப்படி இருக்கேன், என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஸோ என்னோட செயல்பாடுகளை வச்சு நான் நல்லவனா கெட்டவனா, என்னோட செயல்பாடுகளை வச்சு நீங்கள் எப்படிலாம் என்னை ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். ஓகே, இவங்க எல்லாருமே நம்மளை வந்து இப்படி நினச்சி வச்சிருக்காங்க. ஸோ வந்து நம்மளோட பிரதிபலிப்பில் வந்து நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மனசுக்கு நம்ம ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக பண்ணுற மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கோம். பட் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு அது வந்து முற்றிலும் வேற மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம் இருக்குது தெரியுமா, அது வந்து உங்களோட தவறுகளை உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் செஞ்சுட்டு இருக்க தவறுகளை வந்து திருத்திக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ வந்து மேக்ஸிமம் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள ஒரு நல்ல பார்வையோட நீங்கள் பார்க்க வச்சுட்டீங்களா, நல்ல ஒரு கண்ணோட்டத்தை வந்து நீங்கள் ஏற்படுத்திட்டீங்களே ஆட்டோமேட்டிக்காக வெளி உலக மக்கள் வந்து உங்களை அதே போல் தான் பார்க்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து பெரிய ஆளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக உங்களை சுற்றி இருக்க ஆட்களை வந்து கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. அது உங்களோட வேல்யூ வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் எதை சக்சீட் பண்ணமா இருந்தாலும் அது ரிச் ஆகிறதா இருக்கலாம், இல்லை இது ஒரு கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதா இருக்கலாம், கண்டிப்பாக நமக்கான ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு திங்கை வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். அந்த இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்மளோட சரௌண்டிங்கில் ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஆப்டிமிஸ்டிக்.